நீங்க பாத்துட்டு இருக்க ஒரு பொண்ணு தனியா வீட்டுல இருக்கப்போ ரொம்பவே அமானுஷ்யமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதே நேரம் அவளை யாரும் கூப்பிடுற மாதிரியும் சவுண்ட் கேக்குது. அப்ப திடீர்னு பக்கத்துல இருந்த ரூம்ல இருந்து கருப்பு கலர்ல ஒரு உருவம் வருதுங்க. இத பாக்குமே இவ்வளவு ரொம்பவே பயந்து கண்டிப்பா இந்த பேய் நம்மள கொலை பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு சொல்லி ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு கப்புள்ஸ் அந்த தெரு வழியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வீட்டுல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குமே. இவங்க அங்க இருந்து ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணு இவங்க கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும் இல்லாம அவ பின்னாடி ஒரு கருப்பு கலர் உருவமும் இவளை பிடிக்கிறதுக்காக வருது. இதை பார்க்கவே இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ரொம்பவே பயந்து இனி இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்றான். ஆனாலும் இவனோட வைஃப் இவன் சொன்ன எதையுமே கேட்காம சின்ன பொண்ணை எப்படி தனியா விட்டுட்டு வருது, அவளோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்றான். உடனே இவன் அவனோட வைஃபை தடுக்கிறதுக்காக போறான். அப்ப அந்த பொண்ணோட கையை தொட்ட அடுத்த செகண்ட் இவன் ரெண்டு கையுமே சுட்டு போயிருதுங்க. சுட்டு போனது மட்டும் இல்லாம இவனோட காலும் விளங்காம போயிருது. ஆனா அதுக்கப்புறம் தாங்க அவனுக்கே தெரிய வருது இவ்வளவு நாளா தன்னோட வைஃபும் ஒரு பேயா தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி.